ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபர்தர் ஜர்னி. இன்றைக்கி நாம் வந்து வீட் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட் பாஸ்தா வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கும்போது. அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, நான் அன்றைக்கி மஷ்ரூம், ரெட் கேப்சிகம், ஆனியன், தென் கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து பட்ரு வந்து போட்டு கொஞ்சம் கார்லிக் வந்து சால்ட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்ட்டே பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கார்ன் எடுத்திருந்தேன். ஸோ நான் கார்னும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சைடாக. நல்லா சால்ட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் கண்ணாடி கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து சால்ட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இருக்க இந்த மஷ்ரூமும் ரெட் கேப்சிகமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உடனே இந்த சைடில் வந்து சால்ட்டே ஆகட்டும். நான் வந்து இப்போ அந்த வந்து ஸ்டீம் பண்ணலை, நம்ம அதை வந்து ஸ்டெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தாவை. இப்போ வந்து இந்த கார்னை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், தென் ஆரிகானோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சால்ட்டே ஆகிட்டு நமக்கு இதை வேக வைக்கணும். அதனால் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும் சிம்மில் வச்சுட்டு. நல்லா 10 மினிட்ஸ் ஆன அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா தண்ணியெல்லாம் வற்று போயிடும், நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி, நான் வந்து இங்கே வீட் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து கடல் மண் மாதிரி அந்த மாதிரி சாண்டு அந்த கலரில் வந்த உடனே மில்க் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து ஹோல் மில்க்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மைதா எடுக்கலை, வீட் வச்சு தான் பண்ணியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி. நல்லா அந்த பால் வந்து நல்லா திக்கியாக க்ரீமியாக வரும். நம்மளுக்கு வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வச்சுருந்த அந்த பாஸ்தா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம வந்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிரும். இது எம்மியான பாஸ்தா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டாட்டா.